இப்போ ஏன் மக்கள் பாடுறதில்ல, மக்கள் ஏன் ஆடுறதில்ல, அப்புறம் கதை ஏன் சொல்கிறதில்ல, அப்புறம் ஓவியம் வரைகிறதில்ல மக்கள்? எதாக இருந்தாலும் பயிற்சி எடுக்கிறாங்க. போய் பயிற்சி எடுத்தால் தான் ஒருத்தர் பாடுறாங்க. பயிற்சி எடுத்தால் தான் கதை சொல்கிறது, கதை எழுதுறது, அதுக்கு ஒரு பயிற்சி. நிறைய பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் ஓவியம் வரைகிறது. ஓவியம் வரையணும்னா அதுக்கு ஒரு பயிற்சி. கதை நடனம் ஆடணுமா அதுக்கு ஒரு கிளாஸ், டான்ஸ் கிளாஸ் போகணும். இல்லாமல் எதுவும் தானாக வரமாட்டேங்குது. ஆனால் பேசுகிற திறன் மட்டும் எல்லாருக்கும் வருது இல்லை. பேசுகிற திறன் போல் தான் நடனம் ஆடுவதும். சிலருக்கு நடன கிளாஸ் போகவே மாட்டாங்க, ஆனால் நடனம் ஆடுவாங்க. அது மாதிரி பாட்டு கூட சிலர் கிளாஸுக்கு போக மாட்டாங்க, ஆனால் பாடுவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் எல்லாராலையும் பேசுகிறாங்க. எல்லாருமே பேசுகிறதுக்கு ஒன்றும் பயிற்சி எடுக்கலை, ஆனால் எல்லாருமே பேசுகிறாங்க. உண்மையிலே நம்ம பேசுகிறது கூட பயிற்சி எடுக்க தான் செய்கிறோம். பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம்ல, பள்ளிக்கூடத்தில் போகும்போது நம்ம எழுத படிக்க கற்றுக்குறோம். சின்ன வயசுலேருந்து 5 வயசுலேருந்து இப்போ 5 வயசுக்குள்ளேயே அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க பேசுகிறாங்க. அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுனால நம்ம படிக்கிறோம், அப்புறம் எழுதுகிறோம், நிறைய பயிற்சி மனப்பாடம் பண்ணுறோம், எழுதுகிறோம். இப்போது அங்கே நமக்கு பேசுவதற்கான பயிற்சியும் பள்ளிக்கூடங்களிலிருந்து கிடைக்கிறது. பள்ளிக்கூடங்கள் அப்போது நமக்கு பேசுவதற்கான பயிற்சி எல்லாவற்றுக்குமான, இப்போ பள்ளிக்கூடத்தில் பாடுவதற்கான பயிற்சி கொடுத்தாங்கன்னா பாட தெரியுது. பாடுவதற்கான பயிற்சி கொடுக்கலன்னா அப்போ அங்கே உள்ள மாணவர்களுக்கு பாட தெரியாது. பள்ளிக்கூடத்தில் என்னென்ன பயிற்சி கொடுக்குறாங்களோ அந்த பயிற்சி தான் மாணவர்களுக்கு அதாவது மக்களுக்கு திறமையாக இருக்கிறது. பள்ளிக்கூடங்களில் கற்ற திறமை தான் மக்களின் திறமையாக இருக்கிறது. பள்ளிக்கூடங்களில் விளையாட கற்றுக் கொடுத்தாங்கன்னா விளையாட்டு திறமை இருக்குது. அது மாதிரி ஓவியம் வரைய கற்றுக் கொடுத்தாங்கன்னா அந்த ஓவியம் வரைகிற திறமை அந்த மாணவர்களுக்கு, பிற்கால மக்களுக்கு இருக்குது. பாடுகிற திறமை, நடனம் ஆடுகிற திறமை வகுப்பு இருந்துச்சுன்னா அங்கே படிக்கிறவங்களுக்கு நடனம் ஆடுகிற திறமை இருக்குது. இப்படி எல்லா திறமையும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பள்ளிக்கூடங்களில் தான் கற்றுக் கொடுக்கும். இயற்கையாக ஏன் வரமாட்டேங்குது? இயற்கையாக அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி திறமை வரமாட்டேங்குது? பாடுகிற திறமை, ஆடுகிற திறமை, பேசுகிற திறமை கூட நம்ம அது பள்ளிக்கூடங்கள் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம், கற்றுக்குறாங்க எல்லாருமே. இப்போ நம்ம பள்ளிக்கூடத்துக்கே போகலான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பள்ளிக்கூடத்துக்கே போகலப்பா, என்னாகும், நம்ம பேச்செல்லாம் கொச்சையாக மாறிடும். உச்சரிக்க தெரியாமல் கெட்ட வார்த்தை போடுவோம், ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நாகரிகமாக எப்படி வாழணும் அப்படின்னு தெரியாது, நாகரிகமாக எப்படி பேசணும்னு தெரியாது. நிறைய சண்டை சச்சரவுகள் ஆகும்போது கெட்ட வார்த்தைகள் எல்லாம் வரும். அப்போ நல்ல பேச்சு உச்சரிப்பெல்லாம் சரியாகவே வராது. பேச்சு உச்சரிப்புங்கிறது எப்போ கொச்சையாக மாறும்னா, நிறைய இடையூறுகள், மனிதர்கள் ஒருவருக்கொருவர் இடையூறு செய்து கொள்ளும் பொழுது, சண்டை போட்டுக்கும் போது, ஒருத்தர் அடிச்சிக்கும் போது, இன்னொருத்தருடைய சுதந்திரத்துக்கு மற்றவங்க தடையாக இருக்கும்போது நம்ம தெளிவாக ஒரு பேச்சு உச்சரிக்க முடியாது, வார்த்தைகளை தெளிவாக உச்சரிக்க முடியாது. அப்போ உச்சரிப்பில் குறைபாடு ஏற்படும். அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறனால படிக்கிறாங்க, அவங்கவுங்க ஒரு வேலையை பார்க்குறாங்க, ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறாங்க. பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழ்வதால் பிறருக்கு இடையூறு இல்லாமல் சுதந்திரமாக பேசவும் கற்றுக்கொள்கிறார்கள். பேச்சிலாம் நம்ம நல்ல வார்த்தைகளை உச்சரிக்கிறோன்னா இந்த காலத்தில் பள்ளிக்கூடம் போய் படிக்கிறனால தான் அது சாத்தியமாகுது. பள்ளிக்கூடத்துக்கு படிக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒருத்தர் எப்படி நாகரிகமாக பழகிறதுலாம் தெரியாமல் போய் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு கடைசியில் என்ன ஆகும்னா, சண்டை போடும்போது கெட்ட வார்த்தைகள், கோபம், இதெல்லாம் மனிதர்கள் மீது வெறுப்பு எல்லாம் கடைசியில் நமக்கு பேசுவதற்கு தெரியாமல், வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க தெரியாமல் நம்ம வார்த்தைகளில் கெட்ட வார்த்தைகளும் கொச்சையான ஒரு உச்சரிப்பும் அதிகமாகிவிடும். அப்போ பள்ளிக்கூடத்துலேருந்து தான் எல்லா வித திறமைகளும், பேசுவது உட்பட எப்படி நாகரிகமாக பேசணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பள்ளிக்கூடம் தான் கற்றுக் கொடுக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா தகுதியும் பள்ளிக்கூடத்துலேருந்து தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது.